1500 வருஷமா சொல்லப்பட்டதை கேட்டு அவர்கள் அதுக்கு கனி கொடுக்கவில்லை. கனி கொடுக்காத ஆட்களுக்கு பிரயோஜனத்துக்கு திருப்பி கதைப்பேன். அது நியாய தீர்ப்புக்காக நான் அவளுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஆனா உங்களுக்கோ அது ரட்சிப்புக்கு உண்டாகிறதுக்காக அதுகளை விளங்கப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து பல தடவை அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதுக்கு அவர் மோசையே உதாரணமாயும் காட்டினார். மோசை கூட இதை சொல்லியிருக்கிறான், இதுகள் பார்க்குது ஆனா குருடர், இது கேட்குது ஆனா செவிடர், இதுகளுக்கு விளங்குற மாதிரி இருக்குது ஆனா இதயத்துல முழு முட்டாளுகள். அதனால அந்த கேட்கிற கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற பலன்களை இவர்கள் கொடுக்க மாட்டாதே ஆக்கலன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 6:9-11 5ஆம் முத்திரையை உடைச்ச பொழுது தேவ வசன நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை அப்போஸ்தலன் யோவான் கண்டதாக அவர் எங்களுக்கு எழுதினார். ஆகையால இந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுடைய இந்த சூழ்நிலையை தான் நாங்கள் என்னென்று சொல்லுறோம், மகா உபத்திரவ காலம். அப்ப 5ஆம் முத்திரைய மகா உபத்திரவ காலம் எங்களுக்கு வர்றதை காட்டு. இந்த மகா உபத்திரவம் இருந்தது. அது 1ஆம் நூற்றாண்டுல கடவுள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்த ஜூதர்களுக்கும் பிற்பாடு சகோதரர்களான புறஜாதிகளுக்கும் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அது விஸ்தரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் வரலாற்றில் ஆதாரங்களை தெளிவாக பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவம் இது அப்போஸ்தலன் யோவானுக்கு கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் 5ஆம் முத்திரையினூடாக காண்பிக்கிறதுக்கு முன்னுக்கு அவர் தான் 3.5 வருஷம் ஊழியம் செய்யக்கல்ல அந்த ஊழியத்தின் நேரத்திலையும் அவர் பல தடவை இந்த மகா உபத்திரவம் அவர்களுக்கு இருக்குது என்றத சொல்லி இருந்தார். பிற்பாடு தான் மரிக்கிற அந்த வாரத்தின் தொடக்க நாட்களில் அவர் சபையில ஆலய பிராகாரங்களில் அவர் போதிச்சு கொடுத்த பொழுது அவர் பல தடவை அதுகளை சொல்லியிருந்தார். குறிப்பாக ஒரு அற்புத அடையாளத்தினூடாகவும் 3 கதைகளினூடாகவும் அவர் இந்த மகா உபத்திரவம் வரும், அப்படி வந்த பிறகு யாரால் அது கொண்டு வரப்படுவதோ அதுக்கு அந்த கருவிகள் யாரோ அவர்களுக்கு மீது பால் கடிப்பு அல்லது அருவருப்பான பால் கடிப்பை தான் நிறைவேற்றுவார் என்பதை அவர் காட்டியிருந்தார். அதில் அந்த அற்புதமான அடையாளம் என்னென்று சொன்னா பச்சை பசையிலண்டு நல்லாக பார்வைக்கு மிகவும் செழிப்பாக இருந்த அந்த இஷ்டவேலினம் அது அந்த மரத்தை நட்டவருக்கு ஒரு கனியும் கொடுக்க இல்லை. அதனால நீ பட்டுப்போ என்று சொல்லி சொன்ன ஒரு சில மணித்தியாலங்கள்லேயே அது பட்டு போக ஆரம்பிச்சு அது அடுத்த நாள் வரைக்குள்ள முழுசா பட்டு போயிருந்ததை ஆண்டவர் காட்டார். இப்படித்தான் இந்த போலி சமயத்தை கொண்டிருக்கிற மகா உபத்திரவத்தை கொண்டு வர போகிற அந்த கருவியலாகிய போலி சமய இஷ்டவேலும் கெதியண்டு பட்டு போகும் என்றதை ஆண்டவர் சீஷர்களுக்கு காட்டியிருந்தார். பிற்பாடு அவர் 3 உவமைகள் கதைகள் அவர் சொன்னார். அது ஒன்று வந்து மூத்த மகன் இளைய மகன் கதை, 2வது அவர் திராட்சை தோட்டத்து குத்தகை கொடுத்த குத்தகைக்காரற்ற கதை, 3வது அவர் கல்யாண ராஜாவினுடைய மகனுடைய கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு அழைப்பு விடுத்திருந்த அந்த மக்களுடைய கதை. இந்த 3ம் தங்களை பற்றி தான் கதைக்கிறார் என்றது அதை கேட்டுக்கொண்டிருந்த வேதபாரர் பரிசேயருக்கு நல்லா விளங்கினது. அவர்கள் முடிவு தங்களை பற்றி தான் அவர் கதைக்கிறார் என்று சொல்லி அவரை எப்ப கொல்லலாம் என்று பிளான் பண்ணாங்க என்று அந்த பகுதியிலே எங்களுக்கு ஆண்டவர் அதை எழுதியும் வச்சிருக்கிறார். வரலாறு கிளியர். அஜுவருப்பான அந்த பால் கடிப்பு இவர்களுக்கு மேல வரும். அப்ப அவர்கள் கடவுளுடைய அரசாக இருந்த அந்த மக்கள் முழுசாக பட்டு போவினம். அவர்களிடமிருந்து ராஜ்யம் புடுங்கப்பட்டு கனி தரக்கூடிய மற்ற வீர மக்களுக்கு அது கொடுக்கப்படும் என்பதை ஆண்டவர் அறிவிச்சிருந்தார். அப்ப இந்த மத்தேயு 21, 22, 23 அதிகாரங்கள் அந்த மகா உபத்திரவ காலம்
வர்றதுக்கு வந்தா அதை கொண்டு வர்ற மக்கள் யாரா இருப்பினம் என்றதையும் 24ஆம் அதிகாரம் அந்த மகா உபத்திரவம் வர்றதுக்கு தொடக்கத்து அந்த முதல் அது எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை கொண்டிருக்கும் என்றதை அவர் ஒலிவ மலையிலிருந்து திரும்பவும் தன் சீஷர்களுக்கு அவர் அதை படிப்பிச்சிருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பொதுவான ஸ்டைல், பிரசங்க ஸ்டைல் வந்து அவர் பப்ளிக்கு அவர் பிரசங்கிப்பார். பப்ளிக்ல அவர் பொது பகிரங்கமாக மக்களுக்கு அவர் பிரசங்கிச்சு கொண்டிருப்பார். அதில் ஏதாவது விஷயங்கள் தெளிவுபடுத்தல்கள் தேவை என்றால் அவர் தன் அப்போஸ்தலர்களாகி அந்த சீஷர்கள் தன்னோட கூட தெரிவு செய்யப்பட்டிருக்கிற யாக்களுக்கு அதை பிரைவேட்டா தனிப்பட்ட ரீதியில அவர்கள் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், அல்லது இவரே உங்களுக்கு அதை விளங்கிட்டான்னு கேட்பார். அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இன்னும் ஆழமும் மறைபொருளுமாக இருக்கிறதுல தான் பகிரங்க பிரசங்கத்துல செய்ததுல அவர் இங்க இன்னும் தெளிவாயும் திட்டமாயும் விவரிப்பார். இதான் இயேசு கிறிஸ்து பொதுவாக அவர் அந்த பிரசங்கத்துல பயன்படுத்தின ஸ்டைல். எல்லாருக்கும் அவர் பிரசங்கிப்பார். சில வேளை கதைகளூடாக எல்லாம் சொல்லுவார். கதைகளும் இது அவளுக்கு விளங்குற மாதிரி தான் அவர் சொல்லுவார். ஆனா அவளுக்கு விளங்காது. அது சீஷர்களுக்கும் விளங்கையில் அவர் சில வேளையில விளங்காதல வந்து அவர்கிட்ட கேட்பினம், பேச்சும் வேண்டுவினம். உங்களுக்கு இது கூட விளங்கையில சில வேளையில பேச்சும் விடும். சில வேளையில ஒன்றுமே பேச்சு நடுக பேசுறாரு சத்தம் போடாமல் இருப்பினம். பிறகு அவர் இது உங்களுக்கு விளங்கிட்டாரு தானே இருக்கா கேட்டு போட்டு திருப்பி அதுக்கு பேசுறேன் நான் அப்படியே சொல்லி கொடுத்து போட்டு போறேன். இப்படி ஆண்டவற்ற ஸ்டைல் மறைச்சா தானே கேள்வி போட்டு வெளியில கொண்டு வர்றது, ஓப்பனா கேட்டா பேச்சு கொடுத்து போட்டு விளக்கம் சொல்லுறது, இப்படி எல்லா பக்கத்தையும் அவர் தன் விரவாத்த பணியை தன் நெருக்கமா இருந்த தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி அவர் அதுக்கான சொல்ற விஷயம் இல்ல பரலோராஜ்யத்தை குறித்த மறைபொருள்கள் உங்களுக்கு தான் வெளிப்படுத்த சொல்லப்பட வேணும் என்றது அருளப்பட்டு இருக்குது. ஆனா பப்ளிக்ல இருக்கிற ஆட்களுக்கு மங்களாயும் கருதலாயும் தான் அது சொல்லப்படுது. என்ன அவங்க இத்தனை 1500 வருஷமா சொல்லப்பட்டதை கேட்டு அவர்கள் அதுக்கு கனி கொடுக்கவில்லை. கனி கொடுக்காத ஆட்களுக்கு பிரயோஜனத்துக்கு திருப்பி கதைப்பேன். அது நியாய தீர்ப்புக்காக நான் அவளுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஆனா உங்களுக்கோ அது ரட்சிப்புக்கு உண்டாகிறதுக்காக அதுகளை விளங்கப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து பல தடவை அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதுக்கு அவர் மோசையே உதாரணமாயும் காட்டினார். மோசையை கூட இதை சொல்லியிருக்கிறான், இதுகள் பார்க்குது ஆனா குருடர், இது கேட்குது ஆனா செவிடர், இதுகளுக்கு விளங்குற மாதிரி இருக்குது ஆனா இதயத்துல முழு முட்டாளுகள். அதனால அந்த கேட்கிற கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற பலன்களை இவர்கள் கொடுக்க மாட்டாதே ஆக்கலன்னு சொல்லி மோசையை இவர்களை குறித்து சொல்லி இருக்கான்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு தன் மக்களுக்கு அதை கதைச்சிருந்த. சோ இதுலயும் ஒலிவ மேல பிரசங்கம் ஆண்டவரே அப்படி என்ன இது எப்ப நடக்கும், உங்களோட வருகைக்கு முன்னத்துல முடியுக்கும், அப்ப என்ன மாதிரி அது பிரைவேட்டா அவங்க வந்து இயேசுவோட தனிச்சிருக்கைகளை ஒலிவ மேல கேட்டது. அப்ப அதுக்கு முன்னுக்கு பப்ளிக்காக அந்த பிரசங்கங்கள் கதைகள் எல்லாம் நடந்தது. அப்ப மத்திய 21, 22, 23 பப்ளிக் பிரீச்சிங், மத்திய 24 பர்சனல் அப்ளிகேஷன்ஸும் கிளாரிபிகேஷன் தனிப்பட்ட ரீதியில் குடுபட்டு கொண்டிருந்தது. அப்ப சரியான அந்த 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 விஷயத்தை அந்த கான்டெக்ட் நாம விளங்கின பிறகு அப்ப விளங்கினோம். அப்ப அதுல எங்களுக்கு தெரியுது இஸ்ரவேல் கடவுளால தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த இனம் கடவுளுடைய சிந்தைக்கு எதிர்பார்த்த அந்த பலனை கொடுக்க இல்லை. அதனால அவர்கள் முற்றுமுழுக்க அழிக்கப்பட போறினம். டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன், முற்றுமுழுதான் அழிவு. அடுத்தது வந்து அவர்களிடமிருந்து கடவுளுடைய அரசு இனி எடுக்கப்பட்டு போயிடும். அதில் ரிமூவல் ஆஃப் காட்ஸ் கிங்டம். ரெண்டு விஷயமும் அங்க ஆண்டவர்ல கதைக்கிறார். ஒன்று கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன், ரெண்டாவது ரிமூவல் ஆஃப் காட்ஸ் கிங்டம். அப்ப இது அந்த இஸ்ரவேலர் என்கிற எபிரேயர் என்கிற அந்த பெருமை எல்லாம் இதோட சரி முடிஞ்சு என்றதான் அங்க கதைப்படு. அப்ப அதுக்கான அடிப்படை காரணம் அவர்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய இறைவார்த்தையை கொண்டு வந்த மக்களையும் வெறுத்தார்கள், நிராகரித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கொண்டார்கள். கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் கொண்டு வந்த மக்களை, இறைவாக்கினரை, அப்போஸ்தலர்களை அல்லது தீர்க்கதரிசிகளை அவர்கள் வெறுத்தார்கள், நிராகரித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கொண்டார்கள்.
சோ இதால இவர்களுக்கு இப்ப குமாரனும் வந்த அப்புறம் இப்படி செய்கிறபடியால இனி கடைசி சான்ஸும் இனி இல்லாம முடியுது என்று சொல்லித்தான் அவர் இப்ப டோட்டல் அழிவு அல்லது டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன். அது என்ன கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன்? அது அந்த ஆலயம் அழியும், நகரம் அழியும், அந்த மக்கள் இனம் அழியும். ஆலயம் அழியும், நகரம் அழியும், அந்த இனம் அழியும். அதான் அந்த டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன். இதுக்கு முன்னுக்கு கிமு 586 ஒரு அழிவு ஒன்று நடந்தது. அதுல ஆண்டவர் முழுக்க அழிக்க இல்லை. அதுல நல்ல பழக்கூடைகளை அவர் எடுத்துக்கொண்டு வேறொரு நாட்டில் முதலே அப்ரூவராக சரண்டராக அவர் ஒப்பு கொடுத்துட்டார். அதனால அவங்க அழிக்கப்பட மாட்டாங்க. ஏண்டா அந்த வித்து காக்கப்பட வேணும் கிறிஸ்து வரும் வரைக்கும். கிறிஸ்து வந்த பிறகு ஜீனியாலஜி மத்தேயு தொடங்குறார். அவர் பெபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை, தாவீதிலிருந்து பெபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் வரைக்கும் 14 தலைமுறை, பிறகு பெபிலோனில் இருந்து திரும்பி வந்து இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் 14 தலைமுறை. டோட்டலா 42 தலைமுறை கடந்து போச்சு. இப்ப 42வது தலைமுறையில கிறிஸ்து பிறந்து இப்ப கிறிஸ்துவையும் நிராகரிச்சா, மெசியாவையும் நிராகரிச்சா, பிறகு என்ன மிஞ்சி இருக்குது? முழுமையான அழிவு. கொஞ்சமும் இனி மிச்சம் இல்லை. இனி நாடும் இல்ல, ஆலயமும் இல்ல, இனி இனமே இந்த பூமியில அவளுக்கு இல்லை. அவர் மோசே சொன்ன உபாமா 33-34 அவர் இஸ்ரவேல மையமா வச்சுதான் முழு ஜாதிகளுக்கும் இந்த உலகத்தை பிரிச்சு கொடுத்தார். கடைசியில இஸ்ரவேலே இந்த உலக படத்துல இல்லாமல் ஆகிப்போச்சு. யோசிச்சு பாருங்க. அவர் இஸ்ரவேல சென்டர்ல வச்சு போட்டுதான் எல்லாருக்கும் நாடு பிரிச்சவர். ஆனா இப்ப இஸ்ரவேல உலக படத்துல இல்லை, அப்படி முழுக்க அழிச்சார். அப்ப இதெல்லாம் நாம பார்த்துட்டோம். இப்ப the all important question is, எல்லாத்திலையும் மிக முக்கியமான கேள்வி என்னண்டா, இது எப்ப இந்த முழுமையான அழிவு எப்ப? உம்முடைய வருக எப்ப? எப்ப நீர் இந்த உலகத்துக்கு முடிவு உண்டாக்குறேன்? when that is the all important question. இவ்வளவு பார்த்தாச்சு. இப்ப கேள்வி எப்ப? எப்ப என்ற கேள்விக்குத்தான் அவர் மத்தேயு 24 இருந்து முதலாம் வசனம் நாம் சொல்லுவோம் 4ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் விளக்கம் கொடுக்கிறார். எப்ப இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாம, எப்ப இந்த நகரம் எருசலேம் நகரம், எப்ப இந்த இனம் இஸ்ரவேல் என்ற இனம் முழுசா அழிக்கப்படும், அவரிடமிருந்து ராஜ்யம் முழுசா எடுக்கப்படும். எப்ப என்றதான் அது கதப்படும். அப்ப அதுக்கு விட எப்ப when என்ற கேள்விக்கு கிறிஸ்து அவர் அதுல கொடுக்கிற பதில், நான் என்ற வார்த்தைகளை கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த யூத தலைமுறையில தான் அது நடக்கும். இதான் அதுக்கான பதில். நான் என்ற வார்த்தைகளை பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த உயிரோடு இருக்கிற தலைமுறையில தான் இதுவெல்லாம் நடக்கும். எப்பயாண்டவரே இது நடக்கும்? நான் இந்த வார்த்தைகளை கதைச்சு கொண்டிருக்கிற தலைமுறை எதுவோ அந்த தலைமுறை இதை காணும். அவர்களோடு தான் இது டோட்டல் என்ற கோபத்தின் பாத்திரத்தை குடிப்பின. விளங்கிட்டோ? அப்ப பாலாக்கு மறுவெறுப்பு, கிறிஸ்து கதைக்கிற பாலாக்கு மறுவெறுப்பு
பாலாக்கு மறுவெறுப்பு எதுக்கு மேல வந்தது? ஆலயத்துக்கு மேல, நகரத்துக்கு மேல, மக்களுக்கு மேல, அதாவது அந்த இனத்துக்கு மேல. அந்த பாலாக்கு மறுவெறுப்பு தான் அப்போ அப்ப உங்களோட வருகைக்கும் ஆலயம் முருகல் மேல் இந்த ஆலயம் அழிவுக்கும் உலகத்தினுடைய அந்த முடிவுக்கும் என்ன எப்ப ஆண்டவர் பதில் சொன்ன, நான் என் வார்த்தைகளை கதைச்சு பேசிக் கொண்டிருக்கிற இந்த யூத தலைமுறை வாழைக்களை தான் அந்த முடிவு வரும். இயேசு பைபிள்ல ஒரு தலைமுறை மோசேயினுடைய காலத்துக்கு பிறகு எங்களுக்கு எப்படி பொதுவாக கதைக்கப்படுது, ஆண்டவர் வேதம் வெளிப்படுத்துது 70 வருஷம். ஆபிரகாமுடைய காலத்தில் எப்படி ஆண்டவர் கதைச்சார்? 100 வருஷம். 100 வருஷம் ஆபிரகாமுடைய காலத்தில். அதாவது 4ஆம் தலைமுறையில் இவர்கள் இந்த இடத்துக்கு திரும்ப வருவார்கள். அதாவது 400 வருஷத்துக்கு பிறகு அவர் திருப்பி அது 4 தலைமுறை 400 வருஷம்னு சொல்ற. அதாவது கிமு 20ஆம் நூற்றாண்டுல அது 100 வருஷமா இருந்தது. ஆனா கிமு 15ஆம் நூற்றாண்டுல அது 70 வருஷமா மாறுச்சு. சரியா? கிமு 15ஆம் நூற்றாண்டுல ஒரு தலைமுறை 70 வருஷமா மாறுச்சு. கிமு 15 அங்கிருந்து வரைக்கும் குறைஞ்சு கொண்டு வரும் இல்ல. கிமு கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு 20, 19, 15, 10, 8, 6, 7 என்றால் கேலண்டர் வரும். கிறிஸ்து பிறந்ததுல இருந்து 1, 2, 3, 4 என்று வேறு வரிசையில போய்கொண்டோம். இப்ப நாம இருக்கிற எத்தனையா நூற்றாண்டு? கிபி 21ஆம் நூற்றாண்டு, 21st century. 21st century. இதுல 20th centuryல பிறந்த யாக்களும் இருக்கிறோம், 21st centuryல பிறந்த யாக்களும் இருக்கிறோம். 20th centuryல பிறந்த யாக்கள் நாங்க. 21st centuryல பிறந்த யாக்கள் நம்மட பிள்ளை. அப்ப இதுல ஒரு 19th centuryல பிறந்தவர் தான் இங்க இல்ல. ஏண்டா 70 வயசு 100 வயசு 75 வயசுக்கு மேல இங்க ஒருவருமே இல்ல. எல்லாம் நாம 20ஆம் நூற்றாண்டுல பிறந்த யாக்கள் இருக்கிறோம். அதாவது 1900 என்று வந்த 1900 என்று நாம இயர் சொன்னா அது செஞ்சுரியில சொல்லிக்கல, அதை ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி அடுத்த 20 தான் சொல்லுவோம். 1800 என்று நாம தொடங்கினா அதை செஞ்சுரிக்கு சொல்லிக்கல 19th century தான் சொல்லுவோம். சரி, 1700 என்று தொடங்கினா அதை 18ஆம் நூற்றாண்டு. ஒரு அந்த 100 அது 100க்கு மட்டம் தட்டு என்று சொன்னா அதை சொல்லுவோம். அடுத்தது என்ன? 18ஆம் நூற்றாண்டு. 1600 என்று தொடங்கினா அது 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. பியூரிட்டன்ஸ் உடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. மார்ட்டின் லூத்தராக்கள் 1483 மார்ட்டின் லூத்தர். அப்ப அவர் 15ஆம் நூற்றாண்டு. மார்ட்டின் லூத்தர் 15ஆம் நூற்றாண்டு. ஜான் கெல்வின் 15, 16, 15ஆம் நூற்றாண்டு. 15ஆம் நூற்றாண்டு. ஆனா பியூரிட்டன்ஸ் தான் 17ஆம் நூற்றாண்டு. 17, 15, 16, 17 இதான் அந்த பீரியட். சோ நாம இது. ஆனா மோசேட காலம் 1500 சொச்சம். கிமு 1500 அதை பேசிக்க நாம 1400 சொச்சம் தான் அவற்றை அந்த கடைசி இது. அப்ப நாம அவரை 15ஆம் நூற்றாண்டு அப்படியே அங்க குறைஞ்சு கொண்டு வர போகுது. அப்ப அவர் 1400 அதுல அடுத்த தொடக்கத்துக்கு இறங்குறேன். சரி, இதான் அந்த கால்குலேஷனா. கிறிஸ்துக்கு முன்னுக்கு குறைஞ்சு கொண்டு வரும். கிறிஸ்து பிறந்த பிறகு கூடி கொண்டு நாம போவோம். இப்ப நமக்கு கிபி 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். கிபி 20ஆம் நூற்றாண்டுல நான் பிறந்தது. அப்ப ஆபிரகாம் பிறந்தது கிபி 20ஆம் நூற்றாண்டு, கிமு 20ஆம் நூற்றாண்டுல. அப்ப கிமு 20ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆள்ல சராசரி ஆயுள் காலம் 100. ஆனா 15ஆம் நூற்றாண்டு, கிமு 15ஆம் நூற்றாண்டுல
ஒரு ஆளுடைய சராசரி ஆயுள் காலம் அது என்னன்னு சொல்ற மோசே 95 சொல்லுற மனுஷன் மண்ண நிழலான இந்த வாழ்க்கை, அவன் நிர்த்தூளியாக்கி போடுற இந்த வாழ்க்கை, புல்லு கொப்பான வாழ்க்கை, கடந்து போற இந்த வாழ்க்கை 70 மிஞ்சினா 80. ஆனா அதுகளும் துன்பமும் பாடும் தான். அப்ப அது தொடர்ந்து எங்களுக்கு இப்ப வர வர இன்னும் குறைஞ்சு கொண்டே போகுது. ஆக்கள் 70 வயசும் வாழ்றது இல்லை, 60, 65, 62, அதோட 64, அதோட குறைய சரி. ஆனாலும் உடன்படிக்கையின் மக்களை கடவுள் திட்டமிட்டத்தான் அதை கொண்டு வந்தவர் அதை இதன்ற. ஆனா அதை விட சோ கிறிஸ்துவோட காலத்துல அப்ப தலைமுறை என்னவா இருக்குது? 70 வருஷம். இந்த தலைமுறை நான் சொல்லுற இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தலைமுறை அவர் தந்த தலைமுறையை சொல்லுற கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை செய்யக்கல கிபி 30ஆம் ஆண்டு ஏறக்குறைய கிபி 30. அப்ப இன்னும் எத்தனை வருஷம் செல்லோடும் இது முடிய, இந்த தலைமுறை முடிய? அப்ப கிபி 70. எருசலேம் சக்க பிளாஸ் கிபி 70. 66 தொடங்கினது சண்டை, 70 71 டோட்டலா இல்லை ஒரு ஹிஸ்டரி. கிறிஸ்து இறக்குறைய அந்த தலைமுறையோட அரவாசிக்கு கொஞ்சம் கிட்டமுட்டார் அவர் மரிச்சார். அப்ப அடுத்த ஒரு அரவாசி கிட்டமுட்ட இன்னும் இருக்குது ஆக்களுக்கு. அப்ப ஆண்டவர் நான் சொல்லுற இந்த வார்த்தைகளை இந்த பிரசங்கங்களை நான் 3.5 வருஷம் பப்ளிக்கா பிரசங்கம் பண்ணினதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த சந்ததி இந்த தலைமுறையில தான் இதுவரை. அப்ப வரலாறு எங்களுக்கு ஆண்டவற்ற கதையை சொல்லுது. 3ஆம் நூற்றாண்டுல கிபி 66 இருந்து 70 71 ரோமன் பேரரசினுடைய டைட்டஸினூடாக டோட்டலா அது சுக்குநூறாக ஆலயம் உடைச்சு எறிஞ்சாங்க, எரிச்செறிஞ்சாங்க. எருசலேம் நகரத்தை எரிச்சு எல்லாத்தையும் அழிச்சாங்க. அந்த இடத்துல இஸ்ரவேலரை ஒருத்தனையும் உயிரோட வைக்கல, எல்லாம் ஒன்று ஓடி தப்பினாங்க அல்லது சாக்கொண்டாங்க. அதுல இருந்து அதுல இஸ்ரவேல் என்ற பேரிலேயே உண்மையில அந்த காலத்துல அதுக்கு பிறகு அது அறியப்படாம போச்சு. இஸ்ரவேல் என்ற பேர் வரக்கூடாதுன்றதுல ரோமன் சரியான எச்சரிக்கை எடுத்தாங்க. அதனால அதை பலஸ்தீனான்னு தான் கூப்பிட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் என்ற பேர் உச்சரிக்க கூடாது வாழ்க்கையிலே. அதுக்கு பிறகு பலஸ்தீனா பலஸ்தீனா பலஸ்டைன் பலஸ்டைன் பலஸ்தீனா தான் அதோட பேர். அப்ப 3ஆம் நூற்றாண்டுல அழிவுக்குள்ள இருந்து அதுக்கு முதல் ஜூதேயா ஜூதேயா என்றதெல்லாம் சொல்லப்படுது. ஆனா பேர் முதலா சொல்லப்படாம அழிச்சியாக்கள் ரோமர். அதனால அதுக்கு பிறகு இஸ்ரவேல் என்ற பேரே தெரியாது ஒருவனுக்கு. பலஸ்தீன் பலஸ்டைன் பலஸ்தீனா என்றால் உலகத்தில் இருக்கிற மற்ற ஆட்களுக்கும் தெரியும். ரோமர் பேரரசு அப்படி பேரையே தோற்றம் அழிக்க பண்ணி விட்டாங்க. அப்படிதான் செய்ய கடவுள் பேர் முதலா நினைக்கப்படையலாம அழிச்சார். அதாண்டு பலரும் சொல்ற இந்த பேர் முதலா நினைக்கப்பட மாட்டேது, அந்த சாபங்கள் அது வரும். நீ எப்படி ஒரு வாழ்ந்தவனான்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு செய்வன் நான் என்ற சாபம் வந்தான். பேர் முதலாக நீ நினைக்கப்படுவதில்லை, பேர் முதலாக நீ நினைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் உடன்படிக்கை மக்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார். கடைசியில இஸ்ரவேல் என்ற ஒரு பேர் அந்த பைபிள் வாசிக்கிற ஆட்களுக்குள்ள மட்டும்தான் தெரிஞ்சது. பைபிளுக்கு வெளியில இருந்த இனத்துல டோட்டலா மறந்து போச்சு. ரோமருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு ரோமர் என்ன பேர் கொடுத்தாங்களோ அதான் பேர். அதே பிறகு பலஸ்தீனா பலஸ்டைன் என்றது அடிப்படையில் பெலிஸ்தியர். பெலிஸ்தியருடைய பிலிஸ்டீன்ஸ் தான் கடைசியில பிலிஸ்டீன்ஸ் யூதா கோத்திரத்தில் அல்லது கானான் தேசத்தினுடைய தென்மேற்கு மூலையில இருந்த ஒரு குட்டி பிரதேசம். அந்த 5 நகரங்கள் அவங்களே கிப்தோர்ல இருந்து ஓடியந்தையாக்கள், கப்தோர்ல இருந்து ஓடியந்தையாக்கள் தேர்த்தி அடிக்கப்பட்டு ஓடியந்து கடற்கரையோட கப்தோர் என்பது பொதுவாக சைப்ரஸ், நாம சொல்ற சைப்ரஸ், அதுல இருந்து இந்த மெடிட்டேரியன் சீல இந்த சைப்ரஸ் அதுகளை தான் கப்தோர் என்ற பேர் இருக்குது.
அப்ப அங்க அதுவும் ஒரு தீவு, அங்க இருந்து பிரச்சனை எழுப்பி ஓடி அந்த யாக்கள். சோ அப்படி வந்து கடல் கரையோரம் வந்து ஏதோ தஞ்சம் பூந்து இருந்து கடைசியில இருந்த அந்த கானானியர்ல கொஞ்சம் பேரையும் இவங்களை அடிச்சு இவங்களை இழைச்சு விட்டாங்க. அப்படி கடைசிதான் அவங்க இடம் பிடிச்சது. ஆபிரகாமுடைய காலத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பெலிஸ்தியர் ஆபிரகாமுடைய காலத்துல அங்க பெலிஸ்தியரோட உடன்படிக்க அபிமெலேக்கு, அப்ப பெலிஸ்தீன்ஸ் வந்து கிமு 20ஆம் நூற்றாண்டிலேயே அங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு நாடு கொடுத்தது கிமு 15ஆம் நூற்றாண்டுல. அப்ப இவங்க 500 வருஷத்துக்கு வர்றது முன்னுக்கு அங்க பெலிஸ்தியரும் அங்க இருக்கிறாங்க. அதான் நாம் நினைச்சிடக்கூடாது இஸ்ரவேல் 500 வருஷம் புறான் வந்து நாம் பிடிச்சிட்டு போயிருக்கு பாத்தியாண்டு. இஸ்ரவேல் எப்படி பெலிஸ்தியர் அங்க இருந்துச்சுனமோ இஸ்ரவேலும் அங்க இருந்தது. உதாரணத்துக்கு ஆபிரகாமோட 75வது வயசுல அவர் காரானூர்ல குடியிருக்கைகளை அழைப்பு வந்து வெளிக்கிட்டு போடாப்பாண்டு. அதுக்கு பிறகு ஆபிரகாமனுடைய வாழ்க்கை ஃபுல்லா கானானில முடிஞ்சது. அங்க மக்பேலா குகா வேண்டப்பட்டு நிலம் கொள்வனவு செய்யப்பட்டு, அப்ப இனி சொத்துரிமை அங்க கானான்ல இருக்குது. பிறகு ஈசாக்கு அங்க நிலங்கள் கிணத்து சொந்தம் அடிவாடு எல்லாம் இருக்கு. அப்ப அங்க தண்ணி அடிவாடு தண்ணிக்கான சொத்து உரிமை எல்லாம் அங்க நில உரிமை கோரப்பட்டு கொண்டு இருக்குது. அதனால ஈசாக்குக்கும் நிலங்கள் புலங்கள் அங்க இருக்குது, வயல்கள் எல்லாம். அவன் வயல் விதைச்சான் எங்க கானான விட்டு வெளியில போயா வயல் விதைச்சான், கானானன் வயல் விதைச்சான். அப்ப வயல் விதைச்சு தோட்டங்கள் அறுவடை செய்து பெரும் விளைச்சல் அப்படி ஒரு நிலப்பகுதிகள் எல்லாம் அவங்களோட கையில இருந்தது. பிறகு ஜாக்கோபு 130 வயசுல எகிப்துக்கு போனது. அதுல ஜாக்கோபு 40 வயசு வரைக்கும் கானான்தான் வாழ்ந்தது. பிறகு ஒரு 20 வருஷம் போய் ஆரானில வாழ்ந்தது. பிறகு திருப்பி 60, பிறகு அங்கான ஒரு 70 வருஷம் திருப்பியும் கானான்தான் வாழ்ந்தது. அப்ப நாம நினைச்சிடக்கூடாது ஏதோ இஸ்ரவேலர் திடுமண்டு வந்து எகிப்துல இருந்து வலிக்கிட்டு நாடோடிகளா ஓடி வந்து இவங்களை எல்லாம் வெட்டி கொண்டு போட்டு நாடு குடிச்சிட்டாங்க. 3 தலைமுறையா ஏற்கனவே அவங்க நாட்டில் இருந்தையாக்க. எப்படி பெலிஸ்தீனாண்டு அழைக்கிறதுக்கு இந்த ஜனங்களுக்கு முடியுமோ, பெலிஸ்தியரை விட கனவரிசமா அவங்களும் அங்க இருந்தையாக்க. அப்ப அதை விட அவங்களுக்கு தெரியும், ஜோசேப்ப வந்து இவங்க பிடிச்சு கொண்டு போவேக்கல அங்க போத்திவார்ட்ட வித்து அல்லது போத்திவார்ட்ட வீட்டுல பிரச்சனை வந்து அவனை சிறையில உடைகள அவன் சொல்ற விஷயம் என்ன? ஜோசேப்பு, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து என்ன களவா கொண்டு வந்து வித்துட்டாங்க, கானானியருடைய தேசம் என்று அவன் சொல்லவே இல்லை, எபிரேயருடைய தேசத்திலிருந்து என்ன வித்துட்டாங்களே. வசனத்தை கழிச்சு கொள்ளுங்க. கானான் என்ற அந்த இடத்துல எபிரேயருடைய தேசம் என்று அழைக்கப்பட்ட பேர் அப்பவே இருந்தது அடிமத்தனத்துக்கு முன்னுக்கு. அப்ப ஏதோ நில உரிமை இல்லாம சொத்து பத்து வேண்டாம், நாம ஒரு நாட்டில் போய் ஒரு வீடு வேண்டுவோம் வை, நாம வீடு பண்றதுக்கு அந்த நாடு உரிமை தந்திருக்கா, இப்ப நமக்கு அந்த இடம் சொந்தம். அப்ப நாம காசை கொடுத்து வேண்டிட்டு இல்ல நான் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், நான் எனக்கு உரிமை இல்லைன்னு வெளியில வர மாட்டேன் இல்லையா? அப்படின்னா காசை கொடுக்கத்தான் நான் போறேன். ஏன்னா பேசிக்கா ஜாக்கோபு செத்தாப்புறம் ஜாக்கோப்ப தாக்குறது கொண்டு வர பெரிய ஊர் வரும். அப்ப இருந்த கானானியருக்கே அவங்க வந்து எங்க அடக்கம் பண்ணினாங்க? தங்களோட சொந்த நிலத்தில் அடக்கம் பண்ணிட்டு போனாங்க. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு அடிமத்தனத்துல போய் 215 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னுக்கு 215 வருஷம் ஏற்கனவே அவங்க கானானில 3 தலைமுறை வாழ்ந்தையாக்க. அப்ப 3 தலைமுறை வாழ்ந்த அந்த இடத்துக்கு அவங்க 215 வருஷத்துக்கு பிறகு வந்தா போல சொல்லலாது இவங்க நாடோடியா இருந்து வந்தவங்க வரலாறு தெரியாம அப்படி கதைக்கிறோம் உலகு. ஆனா இஸ்ரவேல் முழு நிலமும் கானான் முழு நிலமும் உனக்கு அந்த 400 தலைமுறை முடிஞ்ச மாட்டான், இப்ப உனக்கு கொஞ்ச நிலம் தந்திருக்கிற. அதனால இஸ்ரவேல் கானான் என்றது அடிப்படையில இஸ்ரவேலர் கானானாக்கள் பிரிஞ்சு பரவி அதே காலப்பகுதியில இஸ்ரவேல் மெசொபொத்தாமியா சேர்ந்த எபிரேயருடைய பிரசன்னம் ஏற்கனவே அங்க இருந்து கொண்டிருக்கு. அப்ப நாம திடுமண்டு வந்து குதிச்சு வெட்டி எறிஞ்சு போட்டு நாடு குடிச்சு வாழ்ந்தவங்க என்ற யோசனையை நாம கொண்டிருக்க கூடாது. சரி, இதான் அந்த பேக்ரவுண்ட்.
எபிரேயருடைய தேசத்திலிருந்து நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். சோ அப்ப கானானை பற்றி நமக்கு பல விஷயங்கள் நாம நினைச்சுக்கணும். ஏதோ அது புறசாதிகளுக்கு கொடுத்த ஏற்கனவே வாழ்ந்த யாக்கள் நம்மள மாதிரித்தான். ஏதோ இது இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு நாம சொல்லிக் கொண்டிருக்கலாம். உண்மையில எங்களுக்கு சொந்தம் இல்ல, இன்னும் சொந்தமா வரையில. ஆனா எங்களுக்கு இன்னும் இங்க உரிமை இருக்குது. இதே உலகத்தான் கடவுள் எங்களுக்கு திருப்பி தர போற. டோட்டலா டைம் வரைக்கல. இதே படம் தான் அங்க கானான்ல இருந்த பேருக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்த. கானானுடைய நிலப்பரப்பு என்ன? கானானுடைய நிலப்பரப்பு எகிப்து நதி தொடங்கி ஐபிராத்து என்னும் பெரிய நதி மட்டும் இருக்கிற பிரதேசம். எகிப்து நதி தொடங்கி அப்படின்னா எகிப்து நதி கீழே இருக்கு. எகிப்துல அதாவது நைல சொல்ல இல்ல, அது சின்ன ஒரு நதி ஒன்று அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கு. அப்ப அது நாம சொல்ற மாதிரி கீழே இருந்து செங்கடலுக்கு கொஞ்சம் மேல, அதுல இருந்து எங்க வரைக்கும் போகுது? ஐபிராஸ் யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் போகுது நிலம். அதான் ஆண்டவர் கொடுத்த டைட்டில். அதான் டைட்டில், உரித்து. ஆனா நம்முடைய ஆட்கள் சண்டை முடிக்க கரைச்சல் பட்டு சரிங்களா கொஞ்சத்தை இஞ்சி எடுங்கூடாண்டு கடைசியில இவங்க தாங்களே பிரிச்சு கொண்டு இருந்தார். ஆனா வட 7 மாதம் கீழ்பக்கம் எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டாங்க. மேல் பக்கம் அப்படியே விடுபட்டு கனடா, டெமஸ்கஸ் அதெல்லாம் ஐபிராத்து நதிக்கு கீழே, அதாவது இஸ்ரவேலுடைய உரித்துக்களை வர்ற இடங்கள். உண்மையில சிரியர் என்று சொல்றது யாரு? சிரியன். அது சிரியன் என்றது பைபிள்ல கிரீக்ல எராமிக் தான் அது சொல்லப்படும். அதாவது பதான் எராம் நகராயிம் எராம் பேசிக்கா மொசபத்தேமியர். அதாவது ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இந்தியால நில உரிமை அப்ப இருந்தே இருந்து கொண்டு இருக்குது. ஆனா கானானியர் கொஞ்சம் இவங்களை அடிச்சு புடிச்சிட்டு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பேக்ரவுண்ட் பைபிள்ல பாக்கிறது. நாம பாவத்தோட அடிச்சு இடத்தை பிடிக்கிற போல பாவம் நம்மளை பிடிச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு பல சந்தர்ப்பம். கடவுளங்களுக்கு பெரிய உரிமை தந்திருந்து நாம அனுபவிக்கிறதுல கஷ்டத்தை கவனிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு சத்தமில்லாம சேர்ந்து ஒரு பாவம் இருக்கட்டும் விட்டுட்டு இருக்கிறோம். இப்படி பல பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளேயும் இருந்து கொண்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான பிரச்சனை கடைசியில பாவத்தை விட்டு வச்சால கடைசியில என்ன நடந்தது? இஸ்ரவேல் இருக்கு. கடைசியில அந்த பாவிகளால இவங்கள் பாவிகளா மாறி கடைசியில கடவுள் எல்லாம் அழிக்க வேண்டி வந்துட்டு கடைசியில இப்ப பார்த்தா கிறிஸ்து மரிச்சு ஒரு உயிரோடு எழுமின ஒரு 30-40 வருஷம் சரியா, அல்ல 35வது இல்ல தொடங்கி 40 வருஷத்துல டோட்டலா முடிஞ்சு. சரி, அது எந்த தலைமுறை? அதான் அந்த தலைமுறை. இப்ப கேள்வி, இத குறிப்பா பைபிள்ல நாம இந்த காலம் கிறிஸ்து தான் பிரசங்கிச்ச கொண்டிருந்த அந்த தலைமுறையில தான் சபையும் அழியும், அதாவது ஆலய கட்டுமானம் அழியும், அடுத்தது நகரம் அழியும், இனம் அழியும் என்றத கதை. உங்களுடைய வரையைக்கு அடையாளம் என்ன என்றால் இந்த அழிவு வர்றதுக்கு முன்னுக்கு என்ன அடையாளங்கள் நடக்கும், அது எப்ப நடக்கும், எப்ப நீர் வருது, இந்த தலைமுறையில பெற போறேன். நான் பேசுற இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டு என்னை நிராகரிக்கிற இந்த தலைமுறை தான் அந்த தலைமுறை. திஸ் ஜெனரேஷன், அதான் அந்த சொல்லு. சோ பேசிக்கா இப்ப நாம கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டு கிபி 66 அதாவது 70க்குள்ள தந்த நியாய தீர்ப்பின் வருகையில அந்த தலைமுறையில அவர் அழிச்சார் என்றத வேதபூர்வமா நாம விளங்கிக் கொள்ள போறோம். அப்ப இது அவர் கதை கேட்கல. நாம 4 ஆர்கியூமெண்ட் நாம கொண்டு வரோம். 1 2 3 4 5 ஆர்கியூமெண்ட் கொண்டு வரோம். கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் வருகை 1ஆம் நூற்றாண்டுல நடந்தது. கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் வருகை, அழிவின் வருகை 1ஆம் நூற்றாண்டுல நடந்தது. முதலாவது ஆர்கியூமெண்ட் உடனடியான சூழமைவு அல்லது நெருங்கிய சூழமைவு, இமீடியட் கான்டெக்ஸ்ட்.
ஐ எம் சாரி, நான் என்ன முதலாவது சொன்னேன், முதலாவது என்று போட்டுட்டு நீங்கள் எழுத வேண்டியது இந்த தலைமுறையா, இந்த தலைமுறை. அதான் அந்த முதலாவது ஆர்கியூமெண்ட் இந்த தலைமுறை, இந்த தலைமுறை, திஸ் ஜெனரேஷன், அதான் முதலாவது ஆர்கியூமெண்ட். கிறிஸ்து முதலாம் நூற்றாண்டுல, அதாவது கிபி 70 அவர் தன்னுடைய வருகையில அழிச்சார். இந்த பட்டு போச்சுது, அந்த மூத்த மகன் அல்லது அந்த குத்தகாரர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். நகரம் நெருப்பால எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அந்த கதைகள் எல்லாம் நிகழ்ந்தது அந்த இந்த தலைமுறை. இந்த தலைமுறை என்றதுக்கு நாங்கள் எப்படி ப்ரூஃப் காட்டுறோம்னா, அதுக்கு 4 விதத்தில் அந்த ப்ரூஃபை நாங்கள் எடுக்கிறோம். ஒன்று நெருக்கமான சூழமைவு, நெருக்கமான சூழமைவு. அப்ப ஒன்று சொல்லலாம் இல்ல. அப்புறம் 1 2 விரிவான சூழமைவு, அது 1 2. அப்புறம் 1 3 இந்த இந்த 4வது நீங்கள், அது 1 4. சோ இதுதான் அந்த முதலாவது ஆர்கியூமெண்ட். முதலாம் நூற்றாண்டுல, குறிப்பாக கிபி 70 அந்த வருகை இருந்தது, அல்லது அது நடந்த காலம். 2வது நிரூபணம் அப்போஸ்தலர்களுக்கு ஆணை கொடுத்து அனுப்பின பொழுது, அப்போஸ்தலர்களுக்கு ஆணை கொடுத்து அனுப்பிய பொழுது, அனுப்புதல், அப்போஸ்தலருக்கு ஆணை கொடுத்து அனுப்புதல். அது மத்தேயு 10 22 33. மத்தேயு 10 22 33. அப்போஸ்தலர்களுக்கு ஆணை கொடுத்து அனுப்புதல். மூன்றாவது நிரூபணம் சீஷத்துவத்தின் கிரயம். சீடத்துவத்தின் கிரயம். மத்தேயு 16 27 28. கம்பேர், ஒப்பிடு, மார்க் 9:1. நான்காவது நிரூபணம் சனகரிப் சங்கத்தின் முன்னான கிறிஸ்துவின் சாட்சி. சனகரிப் நியாய விசாரணையில் கிறிஸ்துவின் சாட்சி. சனகரிப் நியாய விசாரணையில் கிறிஸ்துவின் சாட்சி. மத்தேயு 26 63 64. ஐந்தாவது நிரூபணம்
ஐந்தாவது நிரூபணம் அப்போஸ்தலன் யோவானை குறித்த பேதுருவின் கேள்வி. அப்போஸ்தலன் யோவானை குறித்த பேதுருவின் கேள்வி காண கிறிஸ்துவின் பதில். அப்போஸ்தலன் யோவானை குறித்த பேதுருவின் கேள்விக்கு கிறிஸ்துவின் பதில். யோவான் 21:22 வசனம். யோவான் 21:22. ஆல்ரைட், இவ்வளவு என்னத்தை சொல்லுறோம்? இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிச்சதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த யூத தலைமுறையினுடைய வாழ்நாள் காலத்தில்தான் இஸ்ரவேலினுடைய முழுமையான அழிவும் ராஜ்யம் அவரிடமிருந்து எடுபட்டு புறஜாதிகளுக்கு கொடுபடுகிற அந்த சம்பவம் நிகழும் என்றத அவர் சொன்னார் என்றதுக்கான 5 நிரூபணங்கள். அப்ப அந்த இமிடியட் கான்டெக்ஸ்ட், நெருக்கமான சூழ்நிலை எது நெருக்கமான, மற்ற 24க்கு எது நெருக்கமான சூழமைவு எது பார்த்து நாங்கள் மத்தேயு 24க்கான இமிடியட் கான்டெக்ஸ்ட் என்ன? 21, 22, 23. அதான் இமிடியட் கான்டெக்ஸ்ட். ஏண்டா இயேசு கிறிஸ்து 21ஆம் அதிகாரத்துல தொடங்கிட்டார். அவர் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள நகரத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னுக்கு அங்க நாவக்குழியில் சொன்னதெல்லாம் தொடங்கினான். அது 21ஆம் அதிகாரம். பிறகு ஜாழ்ப்பாணத்துக்குள்ள வந்தாச்சு, வந்து சேர்ச்சுக்கு போய்க்கலாம், பார்த்துட்டு மரத்தை பட்டு போக பண்ணினார். அப்ப இதெல்லாம் நகரத்துக்குள்ள வந்தா அப்புறம் நடந்தது. அப்ப அது 22. பிறகு 23ல அந்த நகரத்துக்கும் அந்த சேர்ச்சுக்கும் பொறுப்பா இருந்து சனம் எல்லாத்தையும் இப்படி நாசமாகி கொண்டிருந்த வேதவார பரிசேயருக்கு மேல கிறிஸ்துடைய நியாய தீர்ப்புகள், இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த 23ஆம் அதிகாரத்துல கடைசியில தான் அவர் சொன்னார், கர்த்தரால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வீடெல்லாம் பாழாக்கி போட்டப்படும், உங்களோட வீடு பாழாக்கப்படும். உங்களோட வீடு அது கர்த்தருடைய வீடு, அது கர்த்தருடைய வீடு பாழாகி போறது எப்ப நடக்கும் என்றுதான் 24ஆவது அதிகாரத்துல முதல் கேள்வி. அப்ப நெருக்கமான இமீடியட் கான்டெக்ஸ்ட், அதாவது சூழமைவு 3 அதிகாரத்தோட சேர்த்துதான் அங்க வருது. அப்ப நீங்கள் தியானங்கள் எழுதிக்கல அந்த மேல் வசனம் அல்லது அதுக்கு மேல இருக்கிற ஒரு பகுதிய வாசி போட்டு எழுதுறது பிழை. விளங்குதோ? அந்த விஷயம் கதைக்கப்படுகிறது எப்ப தொடங்கினது அதோட தொடக்கம் வரைக்கும் போகும். போனாதான் அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு சரியா நாம பிரசன்ட் பண்ணுறோம். இருபத்தி 4ஆம் அதிகாரத்துக்கு விளக்கம் சொல்றது தான் நாம 21ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த அந்த கான்டெக்ஸ்ட ஆயத்தப்படுத்தினாங்க, ரெடி. அதாவது கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைய வர்ற, எருசலேமுக்குள்ள நுழைய வர்றதுல இருந்தால் இந்த இனத்தினுடைய அழிவு இப்ப வரப்போகுது என்ன மாதிரின்றத கதைகளும் சொல்ல தொடங்குற. அதுக்குள்ள இடையில வேற வேற மிக்சிங்கும் வருகுது. ஆனா அவர் தொடங்கினது மத்திய 21ஆம் அதிகாரத்தில். அப்ப உடனடி சூழமை வேண்டது நாம தெரிஞ்ச அந்த சம்பவத்தை மட்டும் யோசி போட்டு உலகத்தின் முடிவு என்னன்றதுக்கான ஒரு கேள்விக்கு இயேசு பதில் சொல்றாருன்றதா பிட. அது இல்ல அதனுடைய கான்டெக்ஸ்ட். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு அவர் எருசலேம் நோக்கி பயணிச்சு எருசலேமுக்குள் வந்து அவர் இஸ்ரவேலினுடைய பாழாக்கு மறுவெறுப்பை குறிச்சு கதைகளும் அற்புதத்தை அதை காட்டிய பிற்பாடு சீஷர்கள் எப்ப இந்த அழிவு நடக்கும் என்று கேட்டதுக்கு கிறிஸ்து பதில் சொல்லுற. இதான் அந்த கான்டெக்ஸ்ட். அப்ப இப்ப இது பைபிளை நாம தொடர்ச்சியா வாசிச்சு கொண்டு வந்தவர்களுக்கு ஈஸி அந்த கான்டெக்ஸ்ட் எங்க தொடங்கும் என்று பிடிக்கிறதுக்கு.
பைபிள் வாசிச்சு கொண்டு வர்றதுல நமக்கு பழக்கம் இல்லை என்று சொன்னா நாம ஏதோ முன்னுக்கு ஒரு தலைப்பை மட்டும் ஒன்று எடுத்து சொல்லிட்டு போய்கொண்டிருப்போம். ஆனா அது இல்ல இங்க விஷயம். சிலர்களுக்கு அது மேபி அந்த வசனம் முன்னுக்கு அது தொடங்கலாம் அல்லது அப்ப கான்டெக்ஸ்ட் நாம சொல்ல அந்த வசனத்துக்கு முன்னுக்கு அது தொடங்குது எப்ப அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன போய்கொண்டிருந்தது அதான் அதுக்கு அந்த நெருக்கமான சூழாம சொன்னாத்தான் ஏன் சடாரண்டு பரிசுத்தாவியானவர் அது முடிஞ்ச கையோட இதை கொண்டு வந்து எழுத வலிக்கிறார். அதுக்குள்ள எங்க மைண்ட் காம்ப்ரிஹெண்ட் பண்ண தொடங்குது. பரிசுத்தாவியானவர் சும்மா லாஜிக்கெல்லாம் எழுதி கொண்டு வர்றது இல்லை. அப்ப ஏன் அவர் இஞ்ச வகைக்குள்ள இதை கொண்டு வந்து அவர் கதைக்கிறார். அவர் எருசலேம் நோக்கி தன் முகத்தை திருப்பி அவர் பிரயாணம் பண்ணினார். அப்ப இதுவரைக்கும் அவர் எருசலேமை நோக்காம வேற எங்கேயோ பிரயாணம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். எருசலேம் நோக்கி அவர் தன் முகத்தை நோக்கி திருப்பி பிரயாணம் பண்ணுற பொழுது அவர் திரும்பி பார்த்து தன்னுடைய அந்த மக்களுக்கு சொன்ன ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். அப்ப கான்டெக்ஸ்ட் இயேசுவை பின்பற்றி வந்த மக்கள் அல்ல. கான்டெக்ஸ்ட் கிறிஸ்து சாகரத்துக்கு எருசலேம் நோக்கி போன பொழுது அவருக்கு பின்னாக தொடர்ந்து வந்த மக்களை நோக்கி பார்த்து சொன்னது கான்டெக்ஸ்ட். ஏன்னா நானே சாக போறேன், எனக்கு சீசனா இருக்க விரும்பினா நீ சாகரத்துக்கு ரெடியா இருக்கும். அதான் சீசத்துவத்தினுடைய கிரயம். இந்த கான்டெக்ட்ல தான் அவர் மிச்சத்தை கதைச்சு கொண்டு போற. அப்ப அந்த அடுத்தடுத்த அதிகாரங்கள் நாம விளக்கம் கொடுக்கல. அந்த அந்த அதிகாரம் எங்க முதல் தொடங்கினது என்றதுல இருந்து பார்க்க வேண்டி இருக்கும். இப்படிதான் வேதத்தை நாம தியானிக்கிறது. பேசிக்கா இது தியானிக்கிறது. இது என்ன இது இது இப்ப தொடங்குது. அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன சொல்ல, அப்ப இதுவும் இதுல தொடங்குது. அப்ப இதுக்கு முன்னுக்கு எங்க போகுது? அப்ப உண்மையில இது நாம நாளாந்தம் வாசிச்சு கொண்டு கருத்தூண்டி வாசிச்சு கொண்டு வந்தா நமக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கான்டெக்ட் ஈஸியா விளங்கும். அப்படி இல்லையோ நாம மினக்கட வேண்டி இருக்கு. அல்லது நாம நாளாந்தம் இவ்வளவு நாளும் வாசிச்சத வாசிக்கிறதுக்காக வாசிச்சிருந்தோம்னா ஒரு கான்டெக்டும் விளங்காது. அப்ப அதான் இந்த சூழனு தெரியாம பைபிளை வாசிக்கிறதால வர்ற பிரச்சனை. அதால கள்ள போதனைகள் எல்லாம் வெளியில வரும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருக்கிறோம் சொல்றார்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தினுடைய சூழமைவு விளங்க இல்லை. அதனால பல வழியா கதைக்கிறோம். அது கான்டெக்ஸ்ட் சரியான கவனமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஜோசேப்பு போத்திவாரின் வீட்டில் நடந்த பிரச்சனையில் அவரை சிறைக்கு அனுப்பினார் என்றது அது மட்டுமில்ல. கான்டெக்ஸ்ட் எபிரேயருடைய தேசத்தில் தாய்க்கு செல்ல பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சகோதரர்களுடைய அநியாயங்களை சொல்லுறதன் ஊடாக தான் அந்த அநியாயங்களை செய்யாமல் பரிசுத்தமா வாழ்ந்ததால வெறுக்கப்பட்டு அவன் துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலையில தான் செய்யாத இன்னும் ஒரு அநீதிக்காக நியாயமான விடயத்துக்காக அவன் திரும்பவும் புறசாதிகளால துன்புறுத்தப்படுது. இதான் டோட்டல் கான்டெக்ட். பேசிக்கா சகோதரம் அவரை போத்தி வச்ச மனுஷி அவரை காட்டி இப்படி மாட்டி விட்டா இல்ல விஷயம். சொந்த ஜனங்களாலேயே பகைக்கப்பட்ட ஒரு மனுஷன் புறசாதிகளுக்கு எவ்வளவு நல்ல மாதிரி வாழ்ந்தாலும் கடைசியில் அவர்களும் இவனை பகைச்சிருக்கிறான். இந்த சூழமைவினர் இப்ப அவன் சிறையில் கிடக்கிறான். இதான் இந்த கான்டெக்ட் பேசிக்கா. என்றால் அந்த சத்தியம் நமக்கு வழியா விளங்க தொடங்கி என்ன நடக்குது. இல்லாடி வெறுமனே ஏதோ ஒரு பாலியல் கற்பழிப்பு நடவடிக்கை நடந்ததை கூட நாம நிப்பாட்டிடுவோம் அந்த விஷயத்தை. உண்மையில கடவுளுக்கு பயந்து நீதியாக வாழ வேண்டும் என்று விரும்பின ஒரு மனுஷன் கடவுளை நம்பாத அவிசுவாசியனால அவன் துன்புறுத்தப்படுதல் இப்படி கொடுக்கிறது ஒரு அளவுக்கு கிட்டப்பட்ட வெறுமனே அந்த பாவத்தை நாம சொல்றது இல்ல. கான்டெக்ட் அது அவ பைபிள்ல கான்டெக்ட் பைபிள் மட்டும் இதான் எல்லா சட்டமும் எல்லா விஷயங்களும். நாம கதை கேட்கல ஒரு விஷயம் இது எப்ப சொன்னது ஏன் அப்ப இதுக்கு முன்னுக்கே அப்ப இது தொடங்கி இருக்குது இல்ல. அப்ப அது அப்ப என்ன நடந்தது அது அத சொல்லுங்க. அப்ப
அப்ப இது அதுக்கு முன்னுக்கு நடந்த விஷயமோ? அப்ப நாம ஒவ்வொன்றுக்கு போயிட்டு அடைய அப்ப இந்த விளங்குறதுக்கு இங்க வரைக்கும் போகணும் சொல்றோம். அதான் இந்த கான்டெக்ஸ்ட். அது பின்னாடி விளங்கினாதான் இப்ப அதை நாம சரியாக இப்ப இருக்கிற விளங்கி அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு. விளங்குதோ? அப்ப இது சரியான மண்ட நோவான விஷயம். இது சரியான யோசிச்சு விஷயங்களை கிரகிக்கிற படிப்பு. நாம உலகத்தினுடைய மிச்ச படிப்புகள் விஷயங்கள் எல்லாத்தையும் நாம அப்ளை பண்ணோம், கிரகிப்போம். அதுக்கான நல்ல ட்ரைனிங் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இதை நாம பழக்க 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 பிறகு உலக படிப்புகள் எல்லாம் ஈஸியா விளங்கு. இல்லாட்டி நாம சப்பித்தான் மனசுல வைக்கணும். போய் படிப்பு பெரிய படிப்புகள் வரைக்கல பாடமாக்கி உள்ளுக்கு வைக்கிற என்னென்று கான்டெக்ட் தெரியாத ஒண்ணுங்க. கான்டெக்ட் விளங்குனா அது நமக்குள்ள ஒரு உயிர்ப்பித்தலை தரும். அதை விளங்கப்படுத்துறதுக்கு எங்களுக்கு எழுத அப்படியே ஃப்ளோ அப்படியே பாஞ்சு கொண்டு இருக்கும். என்ன விஷயம் எழுதணும் இது தெரியாதுதான் மண்டையை தொடர்ந்து ஓடும். ஏன்னா கான்டெக்ட் தெரியாது நாம படிச்சுட்டு இருக்கோம். அது எந்த பாடமும் அப்படித்தான். சோ மத்தேயு 21, 22, 23 தான் பேசிக்கா இமீடியட் கான்டெக்ஸ்ட். அந்த இமீடியட் கான்டெக்ஸ்ட்ல இயேசு கிறிஸ்து இத கதைக்கிறார். மத்தேயு 23:35 ஜோஸ் மத்தேயு 23:35 மத்தேயு 23:35-36 ரெண்டையும் பாஸ் பெரிய சத்தமா. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த சரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன். இதுவெல்லாம் இந்த சந்ததியின் மீது வேற. எந்த சந்ததி ஆண்டவரே? நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்ல, இதான் இந்த சந்ததி. திஸ் ஜெனரேஷன் இந்த சந்ததியின் மீது கொண்டு வருவார். அப்ப இந்த சந்ததி ஆண்டர் கதைக்க தொடங்குறார். மத்தேயு 23:38 இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப எப்ப பாழாகும் அந்த வீடு? கடவுளுடைய வீடு இந்த சந்ததியின் மீது. இந்த சந்ததி இருக்கேக்கல. அப்ப கிறிஸ்து கதைச்சு கொண்டிருக்கிற அந்த சந்ததியினுடைய வாழ்நாள்ல தான் வீடு, கர்த்தருடைய வீடு, கடவுளுடைய வீடும் பாழாக்கி போகும். அதான பாழாக்கு மாறி வருது. இதே மத்தேயு 24:34 இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப நான் இப்ப சொல்லிக் கொண்டு வர இந்த காரணங்கள், இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த சந்ததி டிஸ்ட்ராய் ஆகாது, இந்த சந்ததி ஒழியாது. அப்ப இந்த சந்ததி இதுதான் இது நடந்து அதை பார்த்து போட்டு சார். அப்ப கவனிச்சு சொல்லுங்க, இந்த சந்ததி திஸ் ஜெனரேஷன் என்றது இமீடியட் கான்டெக்ஸ்ட் எங்களுக்கு. இந்த சந்ததியுடைய காலத்துல தான் உங்களுக்கு இது பாழாக்கி விடப்படும். யாருக்கு அந்த உங்களுக்கு இந்த இடத்துல 35 35 வர்ற உங்கள் அது யாரு? பாசிங்க 35 சொன்னது 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் அதாவது நீங்கள் அந்த இப்ப இயேசு கதைச்சு கொண்டிருக்கிற வேதவாரர் பரிசேரை ஐயோ, வேதவாரரே பரிசேரை ஐயோன்னு 23ஆம் அதிகாரம் ஃபுல்லா அந்த ஆட்களுக்கு தான் அவர் சொல்றார் உங்கள் மீது. நீங்கள் என்றது அந்த இடத்துல வேதவாரர் பரிசேர், அதாவது வாழ்ந்து கொண்டிருந்து இயேசு விட்டா பேச்சு வேண்டி அவருடைய சாபத்தை தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த உங்களுக்கு மீது. அப்ப கிறிஸ்துவோட கூட வாழ்ந்த அந்த தலைமுறையில இருந்த இனத்தின் தலைமுறை, அந்த தலைமுறைக்கு மீது இது வரப்படும். அதுல கடவுளுடைய நியாய தீர்ப்பு, கடவுள் மனுஷகுமாரனுடைய வருகையும் கடவுளுடைய தீர்ப்பால மனுஷகுமாரன் எருசலேம அழிக்கிறதும், அது மத்தேயு 24 அவர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அவங்க கேட்டு 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் கேட்டு கேள்விக்கு
அவர் பதில் சொல்றார், நகரம் சூழப்படும், மனுஷகுமாரன் வல்லமையோடு வருவார், அப்ப அது அழியும். அப்ப மனுஷகுமாரன் வருகையும் நகரத்தினுடைய அழிவும் வீடு பாழாக்கி விடப்படுதலும் எந்த தலைமுறையில நடக்கும்? இந்த சந்ததியின் மேல நடக்கப்படும். எந்த சந்ததி? எப்ப அந்த சந்ததி வாழ்ந்தது? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த சந்ததி தலைமுறை. இயேசு கிறிஸ்துவ காணாத தலைமுறையோ? இயேசு கிறிஸ்துவ கண்ட தலைமுறை. அதுல இயேசு கிறிஸ்துவோட கண்டெம்பரரியா வாழ்ந்த யாக்கள், நம்ம காலத்துல வாழ்ற யாக்கள், இயேசு வாழ்ந்து செத்தத கண்ட யாக்கள், இயேசு வாழ்ந்தத செத்தத பார்க்காத சந்ததி இல்ல. இனி அப்படி ஒரு சந்ததியும் இல்ல. அப்படி இவருக்கு இனிமே இதான் கடைசி சந்ததி, பேசிக்கா ஜூதர்களுடையது. அதோட இனமே இல்ல, நாடும் இல்ல. அதுல நான் சொல்லுற இந்த அடையாளங்கள் மத்திய 24 ஆண்டவர் சொல்ற யுத்தங்களின் செய்திகள், அது இது, வானத்தில் ஒரு முறை மறுதல வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும், இதா போகும், இருண்டு போகும், இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் வரும். இந்த சந்ததி மீது தான் அது வரும். அப்ப மனுஷமான வருகைய பார்ப்பாங்க, எல்லாம் சூழப்படும், நகரம் எல்லாம் எதிர்ப்பன். அப்ப இந்த தலைமுறை அப்ப அது எது வரைக்கும் போகுது? மத்த 24-34 வரைக்கும் போயிருக்கு. அப்ப மத்த 24-34க்கு மேல இயேசு கிறிஸ்து சொல்லுறது அவ்வளவும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில வாழ்ந்த ஜூத அந்த தலைமுறை தான். அப்ப வழக்கிலியர் அதுல. இப்ப இந்த இமீடியட் கான்டெக்ஸ்ட், இந்த இமீடியட் கான்டெக்ஸ்ட் இதைத்தான் நாங்கள் உடனடியான இது சொல்லுறோம். இப்ப இதோடைய broader context, இதோடைய விரிவந்த அல்லது பரந்த சூழமைவில அந்த தலைமுறை என்று கதை கேட்கல, அவர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய மக்களைத்தான் மத்தேயு ஒரு தலைமுறை என்று சொல்லுற. உதாரணத்துக்கு நாம என்ன சொல்றோம்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை? 14 தலைமுறை. அப்ப 14 தலைமுறை ஒரு ஆளுடைய காலப்பகுதியில இருந்த இன்னொரு ஆளுடைய காலப்பகுதியில வாழ்ந்த தலைமுறை. அதுக்குள்ள எத்தனை தலைமுறை போச்சுது? 14 தலைமுறை போச்சு. அப்படி என்றால் அந்த ஒரு தலைமுறை என்றது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில வாழ்ந்த மக்கள் கூட்டம். பிறகு தாவீதுடைய இருந்து பாபிலோனுக்கு சிறப்பட்டு போகும் காலம் வரைக்கும் அடுத்த 14 தலைமுறை ஜெனரா. அப்ப அதான் ஜெனரலா அல்ல ஜீனியா ஜெனரல், அதான் ஜெனரேஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும். ஜெனரேஷன் தலைமுறை, அதாவது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில நம்ம வேதத்தினுடைய டெபினிஷன் படி 70 அல்லது நாம சொல்லுவோம் 100 அந்த காலப்பகுதியில வாழ்ற ஒரு இனத்தினுடைய மக்களை தான் தலைமுறை என்று கதைக்கிறேன். அப்ப broader context, அப்ப நாம 21ஆம் அதிகாரத்துல இப்ப தலைமுறை எடுக்க இல்ல, நாம 1ஆம் அதிகாரத்துக்கு ஓய்வு எடுக்கிறோம். தலைமுறை என்ற பைபிள் என்னத்தை கலைக்கிறாங்க? தலைமுறை என்பது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை. அது மத்தேயு 1:14 எழுதுங்க, மத்தேயு 11:16, மத்தேயு 12:19-41, மத்தேயு 16:4, மத்தேயு 17:17, மத்தேயு மத்தேயு 17:17 என்னோட அங்கே 23-24 இமீடியட் கான்டெக்ஸ்ட்ல வந்து. மார்க்கு 8:12, மார்க்குல 8:12, 9:19, நாம 13 வந்துட்டோம். 13 இதை பற்றி கதைக்கிற பகுதி, அதனால அது நான் எடுக்க இல்லை. லூக்கா 1:48, லூக்கா 7:31, லூக்கா 9:41, லூக்கா 11:29, லூக்கா 16:8, லூக்கா 17:25. நான் லூக்கா 21 எடுக்க இல்லை. ஏன்? 3 தொடர்பான பகுதிகளும் என்ன?
மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 20. அந்த மூணுலயும் இந்த தலைமுறை என்ன சொல்லுவார். நான் அதை இப்ப அதில் இமிடியட் கான்டெக்ட் அல்லது நான் அதை அல்லது ஈக்குவல் கான்டெக்ட் சமனான தொடர்புள்ள பகுதியில் அதில் நான் அதை ஒரு நிறுவனமா காட்ட இல்லை. விரிஞ்ச கான்டெக்ட்ல அப்ப இதோட சம்பந்தப்படாத வேற பகுதிகளுக்கும் தலைமுறை என்று கதை கேட்கல. அவர் குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில வாழ்ந்த ஆக்களத்தான் சொல்லுறார் என்றது நம்மளோட முடிவு. ஏன் நான் உலகத்தையும் இப்படி அந்த குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்த தலைமுறை என்றா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்றதைத்தான் சொல்லு. அதுக்கான என்னென்று சொல்லப்படணும். அது அந்த சூழமே யார், அது தாவீதின் காலத்திலேயா ஆபிரகாமிட காலத்திலேயா அல்லது யார் என்றது தெளிவா சொல்லப்படும். அதாவது அந்த கான்டெக்ஸ்ட் அதை டிட்டர்மின் பண்ணும் அது எந்த காலத்தினுடைய தலைமுறை என்று. சோ இயேசு கிறிஸ்து அந்த தன்னை வெறுத்து நிராகரித்து துன்புறுத்தி கொலை செய்ய போற அந்த தலைமுறையை பார்த்து சில விவரிச்சவர் அல்ல. அது எப்படி எல்லாம் விவரிச்சவர்? விபச்சார அந்த சந்ததி என்றது தலைமுறைய அந்த தமிழ்ல சந்ததி என்ற சொல்லாடல் விட இந்த சந்ததி ஒளிந்துவோ இந்த சந்ததி ஒளிந்துவோன்றத விட இந்த தலைமுறை ஒளிந்துவோன்றது மிக பொருத்தமான. நம்முடைய ஆக்கள் இப்ப சந்ததி என்றா யாரு வரைக்கும் போகும்? அது அது இவற்றை சந்ததி என்றா அது கால வரை இல்லாம போகுது. ஆனா தலைமுறை என்று கதைச்சா அது குறிப்பிட்ட அடுத்த தலைமுறை, இது முதல் தலைமுறை. அப்ப சந்ததிக்கும் தலைமுறைக்கும் அந்த தமிழ்ல வித்தியாசம் இருக்குது. கிரீக்கில ஜெனரலான் பயன்படுத்தி இருக்குது. அப்ப அதுல பயன்படுத்திக்கல நாங்கள் அதை தலைமுறை என்று டிரான்ஸ்லேட் பண்றோம். இப்ப சந்ததி என்றதாலேயே சிலவழில நம்மட தமிழாக்களுக்கு விளக்கமே இன்னும் குறைவு இல்லை பைபிள்ல. சந்ததி என்று தமிழ்ல போட்டோட என்ன நினைப்பாங்க, அது ஏதோ கொடக்கு வேற ஒரு ஆக்கலாக்கம். அப்ப அதால கள்ள போல அடுத்த பக்கம் பெரும் பிரச்சனை ஆயிடும். இது அதனால ஒரு விதத்துல சொல்றீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் வரவர்களை இருக்க போற இஸ்ரவேலரை பற்றி கதைக்குது என்ற அவர்களுடைய பல பேர் நாங்களும் முந்தி அப்படித்தான் அதை யோசிச்சு கொண்டிருந்த நாங்க முந்தி அது ரிஃபார்முக்கு முதல். அப்ப வேதபூர்வமாக அதை விளங்க தொடங்கின அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நோ 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 இது கான்டெக்ட் வேறு அது அல்ல. ஆனா எல்லா கரிஸ்மெட்டிக்ல எல்லாம் இருக்கல இதை எடுத்து வாசிச்சுட்டு அது நமக்கு தான். அப்ப நான் அதை சொன்ன பொம்மர் அடி கேட்கல, ஷெல் அடி கேட்கல, ராணுவ படையணி மூழ்கி சூழப்படையக்கல இந்த வசனங்கள் எடுத்து பாத்தியா யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் சொன்னார். ஏசு அது நமக்கே சொல்லியே. அப்ப நாம கான்டெக்ட் விளங்காம வேத வசனத்தை எடுத்து நமக்கு பொருத்தம் பொருத்தி கொண்ட விஷயங்கள் இப்படிதான் கணக்க நாம செய்கிறோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்த உடனே நாம பொதுவா எடுக்கிற யாரு யாரு சொன்னது ஜோபு. ஆனா ஒரு ஜோபுவை சொல்லிக்கொள்ள துணியாது இருப்போமாக. ஜோபுவை யாராவது நாம உதாரணம் காட்ட வழிகட்டா ஜோபுவை போல ஜோபுட கான்டெக்ட் போல நாம இருக்க வேணும். நாம சீமானும் அப்ப ஜோபுட கான்டெக்ட் கேட்கக்கூடாது. நாம தான தர்மத்துல பெரிய ஆக்களோ, நாம தான தர்மம் கொடுத்ததே ஜோசுன தெரியாது. அவன் விதவைகளையும் திக்கட்ட பிள்ளைகளையும் சாப்பாடு கொடுத்து போட்டான் தான் சாப்பிடுறேன்னு சொன்னான். நாமளே ஒரு நாள் சாப்பிடறதுக்கு முன்னுக்கு அல்லது நாளாந்தம் யாராவது ஒரு விதவைக்கு ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்து போட்ட நாம திண்டு கொண்டு இருக்கிறோம். அதுல ஜோபு நமக்கு பிரச்சனை வந்தோம்னா ஜோபை தூக்கி மண்டைக்குள்ள போடுறதுக்கு நாம ஜோபுக்கு சமனான ஆக்களே இல்லை. கான்டெக்ட் பிள்ளை எல்லாரும் கேட்டா ஒரு ஜோபுக்கு வராத பிரச்சனை. அப்ப ஜோபு பால்ல கால் கழுவுன மாதிரியா நீ கழுவி கொண்டிருக்கிற? இல்ல இல்ல. அப்ப ஜோபை பத்தி எடுக்காது அந்த விஷயத்த கான்டெக்ட். பிரச்சனை என்று வந்துட்டா முதல் உங்க பாவத்தை ஜோபு பரிசுத்தவன் என்று கிளியரா கடவுளே டிக்ளேர் பண்ணின மனுஷனை கொண்டு நீ உண்ட கான்டெக்ட்ல அவன் இல்லாத கான்டெக்ட்ல கொண்டு நீ போட்டு பாக்குற எடுத்த உடனே இதைத்தானே அங்க ஜோவானும் ஜாக்கோபும் செய்தது. அன்ற எலியா செய்தது போல் நாங்கள் இவர்களை அக்கினி இறக்கி அழிக்க. டே என்ன கான்டெக்ட் தெரியாம நீங்க யாரடா? நீங்கள் அவன் யாரு? நீங்கள் யாரடா? அவனை கொண்டு அவன் ஆவி உண்ட ஆவிய என்ன வித்தியா? அவன் யாரு? ஜாவே கொடுத்த நிலத்திலேயே பாகாலம் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு ஆகாப்பும் ஜெசவேலும் சேர்ந்து நாட்டையே குட்டிச்சோராக்கி முழுக்க ஆலயம் எல்லாம் பாகாலும் அஸ்தரோத்து நிறைஞ்சிருக்கிற ஒரு கான்டெக்ட்ல நான் எழுப்பி
வானத்தை அடைச்சு பாகல்லன் வானத்தின் அதிபதி, பாகல்லன் மலையின் கடவுள், பாகல்லன் வளத்தின் கடவுள் என்று நம்பிக்கொண்டு அந்த ஜனத்துக்கே கண்ணுக்கு விட்டு விரலாட்டுறதுக்கு அவனுக்கு என்ன ஆவியை கொடுத்துக்கிறான். அந்த கான்டெக்ஸ்டும் எல்லாம் ஓகே போது சேர்த்து ஒழுங்கா இருக்கு, கூட சனகரித்த ஆண்டு கொண்டு இருக்குது, பரிசுத்த வாங்கினாரு, இன்னும் லோவெல்லாம் போட்டுக்கொண்டு பிரிகிற நீங்களும் கான்டெக்ட் சரியாடா என்னடா அவன் ஆவி மாதிரி நீங்க கதைக்கிறீர்கள். இயேசு கொடுத்த கவனம் இதுதான் நாம விடுற பெரிய பிரச்சனை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைய ஃபுல்லா ஸ்டடி பண்ணாம அவனுக்கு வந்த துன்பங்களை மட்டும் நாமளும் எடுத்துக்கொண்டு இதை நாமளும் அவனும் சமனண்டு ஈக்குவல் பண்ண வலிக்கிறது. ரிஃபார்ம் பெரோயா ரிஃபார்ம்ல ஒரு தரம் வாய் திறக்க கூடாது. ஜோபுக்கு வந்த பிரச்சனை தான் எனக்கு வருது. நாம ஒரு ஜோபு இல்ல, ஜோபுக்கு கிட்டையும் இல்லை நாம. சரியோ? அதனால நாம வேணுமெண்டா ஜோபுனுடைய பரிசுத்தத்துக்கிட்ட அவன் செய்த தான தர்மங்கள், அவனுடைய நீதிமான்தனம், அவனுடைய பரிசுத்தத்தின் மேன்மை, நான் கல்யாணம் செய்த நான் என்னென்ற ஒரு பெண்ணின் மேல நினைப்பாயிருப்பன், இதயத்தில் இருந்து கூட அவன் பாவம் செய்யல என்று அவன் அவ்வளவு கடவுளுக்கே வழியால காட்டின சொன்ன மனுஷன். அப்படி எக்கச்சக்கம் இருக்கு ஜோபுல. அதை படி, அதை இந்த வாழ்க்கையில அப்ளை பண்ணு, அதெல்லாம் கிளியர் பண்ண கடவுளே என்னையும் ஜோபை போல காப்பாற்றி கொண்டு கேள். அதை விட்டு போயிட்டு இந்த ஜோபு எல்லாம் ஏதோ நாம எடுத்து கதைக்கிற அளவுக்கு நாமல் தகுதியானியாக்கள் இல்ல. கவனமா சரி, அந்த கான்டெக்ட் நாம அதெல்லாம் கரிஸ்மெட்டிக் ஸ்டைல். பைபிள்ல அந்த ஆக்களுடைய ஏ டு செட் தெரியாம நாம எடுத்து நமக்கு பொறுத்துறார். அது பாட்டு, அதுவும் தமிழ்நாட்டில் நாம அதை பக்கா கிரிமினல் வேல செய்கிறோம். அது குற்றவியல் விஷயம். இயேசுவே குற்றம் இல்ல. நாம சடாரண்டு பல விஷயங்களை அப்படியே உஜ்வகப்படுத்தி அதை நமக்கு அப்ளை பண்ற ஆக்கள். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. இப்ப செங்கடலுக்கும் சிலுவைக்கும் சம்பந்தம். இப்ப செங்கடல் உண்மையாக வரலாற்றுல ரெட்சி பிரிஞ்சு போனது. எப்படி அதை நாம எடுத்து நமக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாம பாச கடலை பிரிக்க தெரியாத நாம சிலுவையால நாங்கள் நிற்போம் என்று அந்த வரலாற்று சம்பவத்தை உருவகப்படுத்தி பாட்டுகளாலேயும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனம் இப்படித்தான் எல்லாத்தையும் செய்யுது. இப்ப செங்கடல்ல நிழல் நின்றது இல்ல, செங்கடல்ல நிழல் நின்றது. எந்த நிழல்? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். இப்ப அந்த நிழல சிலுவை நிழல் என்று எடுத்து போட்டு பெர்க்மென்ஸ்டர் எப்படி அதை மாத்தி இருக்கிறார்? அதுல எங்களுக்கு தெரியும் நிழல் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. அப்ப அந்த நிழல் உண்மையில ஒரு போருக்கும் ஒரு பிரச்சனைக்குமான சூழ்நிலையில கதைக்கப்பட்ட விஷயம். அதுவும் வரலாற்றில் உண்மையா நடந்த விஷயங்கள். அதை நம்மள வாழ்க்கையில வரலாற்றில் நடக்கிற அதே கான்டெக்ட்ல இல்லாம நமக்கு வர்ற ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கும் அல்லது நமக்கு வர்ற ஒரு பெரிய தோல்விக்கும் அல்லது நமக்கு வர்ற வருமான இழப்புக்கும் உடனே செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. எப்படி ஒரு அப்ளிகேஷன்? அது இல்ல, அந்த கான்டெக்ட் பேசிக்கா. அதுல கவனம். அதுலயும் ஜோபுவை கடவுள் சோதிச்சுறான் என்று பெரோயாவில் ஒருவன் சொல்லக்கூடாது இனிமேல். இதான் கடைசி என்கிற வேர்டிக்ட். விளங்குதோ? முதல் நீங்கள் சோபுவா இல்லையாண்டு எனக்காவது தெரியட்டும். அந்த அளவுக்கு தெரிஞ்சா அப்புறம் இப்ப நீ சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு நாம பார்க்கலாம். ஏன்னா எனக்கே தகுதி இல்லை, என்ன உங்களுக்கு ஒரு தகுதி? அதுல சரியான கவனமா இருக்கணும். இதுல நான் பியூரிட்டன்ஸுக்கே சொல்றேன், அவங்களோட செருப்ப கலட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை. அந்த அளவுக்கு கடவுள் காரியங்களையும் தேவ பக்தியிலையும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு கிட்ட நாங்கள் இல்ல. படிப்புல ஒரு பக்கம், ஆட்டு மூத்திரத்திலையும் புழுக்கையிலையும் குடும்பம் நடத்துன இன்னொரு பக்கம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் அப்படி எல்லாம் பறிக்கப்பட்டு வீடுகள் எல்லாம் பறிச்சு கடைசியில ஆட்டு கொட்டையும் ஆடு வளர்த்த இடத்துக்களையும் குடும்பம் நடத்த வேண்டி வந்தது. நாம ஆட்டு மூத்திரத்துக்களையும் புழுக்கைகளையும் போய் வீடு கட்டிக்கணும் வாழை இல்லை. அந்த பெரிய உச்சக்கட்ட பார்லிமெண்டேரியன்ஸ் பெற்றும் படிப்பாளிகள், அதே நேரம் அந்த அளவுக்கு
மூத்திரத்துக்குள்ள இதுக்குள்ள கிறிஸ்து மாதிரி கழுத கொட்டிலுக்குள்ள போய் வாழ வேண்டியா இருந்தது. நாங்களும் அப்படி இன்னும் வாழ இல்லை. நமக்கு அந்த உயரத்துல வாழ்ந்த பழக்கமும் இல்லை. பெற்றும் மாட மாறியலையும் பெற்றும் எடுப்பிலையும் அந்த மாதிரி லக்ஷரில ஒரு நாம வாழ இல்லை. ஆனா அப்படி வாழ வச்சு போட்டு கடவுள் தனக்காக நோக்கி காட்டுங்க. அவங்க அதுலயும் வாழ்ந்து கடவுளுக்கு முறுக்காம ஜோபு மாறி போன மனுஷர்கள். அதாவது சொல்றோம், எங்களுக்கு ஒப்புறதுக்கு அந்த குவாலிட்டி இல்லை இந்த மக்கள் எங்களுக்கு. ஏன்னா கடவுள் எங்களுக்கு அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தர இல்லைன்னு. நாம சின்னல இருந்தே ஏதோ கலந்தது கண்டது அடித்தது இப்படியே வளர்ந்து கொண்டு போறோம். வர வர நாங்க பெரியாக்கள். ஆனா பெரியாக்களா இருந்து இறக்கினதும் இல்லை. அதுல கிறிஸ்துக்கா அது ஏன் கிறிஸ்துக்கா தான் அவங்களை இறக்கினாங்க. பிரசங்கிப்பியோ இப்படி இப்படி பிரசங்கிப்பியோ நீ உனக்கு சொல்றது கேட்கிறாத நாக்க வெட்டுறா நாக்க வெட்டி விட்டாங்க. அப்ப இப்படியெல்லாம் நாக்கறுவட்டெல்லாம் நாக்கத்தானே போச்சுது. என்ற கையை இன்னும் பட்டியல பெண்ணை கொண்டு வா எழுதுனாங்க. அப்படியெல்லாம் அவங்களுடைய பாடுகளும் துன்பங்களும் அவங்களே எங்களுக்கு ஒப்பானதான் நான் யோசிக்கிறது இல்லை. நாங்கள் யோசிக்க ஒப்பட இல்லை. ஜோபு ஒப்பட இயலுமோ? பெற்ற எல்லாரையும் சாக கொடுத்து போட்டு பியூரிட்டஸ்ல கனவேருக்கு பிள்ளைகள் அவங்களோட சாக்கொல்ல இல்லை. ஆனா ஜோபுவுக்கு சாக்கொண்டாங்க. இதெல்லாம் சரியான கவனம் நாம இருக்கணும். ஒப்புடைக்கல. சரி, இப்ப இந்த தலைமுறை என்ற இந்த விஷயம் ஒப்பிடப்படைக்க அது இமீடியட் கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? அவர் கிறிஸ்து கதைச்சு கொண்டிருந்த அந்த வாழ்க்கை அந்த தலைமுறை, அதாவது கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கிறிஸ்து மரிச்ச அந்த கிபி 30 வரைக்கும் அவரோட வாழ்ந்து கொண்டிருந்த யாக்களை பற்றி தான் அவர் கதைக்கிறார். புரோட கான்டெக்ஸ்ட், அதாவது பிறந்த சூழமைவு தலைமுறைய அது லூக்காவிலேயோ மார்க்கிலேயோ அல்லது மத்தேயுவிலேயோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்த ஆட்களுக்கு தான் அந்த சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நாங்கள் இந்த அந்த தலைமுறை என்ற சொல்ல இதுக்கு மிஞ்சி நாம இழுக்க இயலாது. அதாவது 2000 வருஷத்துக்கு பிறகு, ஏன் எத்தனை வருஷம் போவோம் என்று தெரியாது, அத்தனை 1000 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்து வரைக்கல வாழ போற அந்த சந்ததியத்தை கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லுற என்றா அது உண்மையில மரகலண்ட விளக்கம். மர என்று சொல்றது வேதமும் மரதான். ஏன்னா வேதத்துக்கு இன்னொரு பேர் மர. அதாவது சத்தியம் தெரியாம அல்லது உண்மையில மூளை இல்லாம கதைக்கிற கதை. இயேசு கிறிஸ்து வெளிப்படையா சொல்ற, நான் வாழ்ற இந்த கால பகுதிக்குரிய தலைமுறையிலாம் இது வரும். சரியோ? அவ யோசிப்பாருங்க, இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் வரைக்கல எருசலேமுக்கு எதிராக சூழ்ந்திருப்பாங்க. பல நாடுகள் ஒன்று கூடிய இஸ்ரவேலுக்கு எதிராக போர் தொடுக்கும். அப்ப கிறிஸ்து வந்து இறங்கி அப்பெல்லாம் அழிப்பார். இப்ப இதெல்லாம் எங்க இருந்து இருக்குது? இந்த பகுதியில இருந்து. ஆனா இயேசு இந்த சந்ததியில்தான் வரும். ஆனால் இவர்கள் எந்த சந்ததி என்று காலத்தால வரையறுக்காத ஒரு சந்ததி என்று சொல்லி போட்டாங்க. அப்ப பிழையான படம் கவனம். சோ இது முதலாவது அந்த ஆர்கியூமெண்ட்க்கு நான் உங்களுக்கு கொண்டு வர இமீடியட் கான்டெக்ஸ்ட் அல்ல. அடுத்தது திஸ் இந்த தலைமுறை. அடுத்தது என்ன ஆர்கியூமெண்ட்? இந்த திஸ் இந்த சந்ததி அல்ல. இந்த என்றதுல எடுக்கிறோம். இந்தவுக்கும் அந்தவுக்கும் வித்தியாசம் இருக்கல்லோ. இந்த ரெண்டா அது தன்மையா முன்னிலையா படர்க்கையா? முன்னில தமிழ்ல அல்ல. முன்னுக்கு இருக்கிற ஆக்கிரம எப்பயோ ஒரு காலத்துல வரப்போற ஆக்கிரண்டா அது வரப்போற அந்த சந்ததி என்று சொல்லும். ஆனா இந்த சந்ததி அல்ல இந்த தலைமுறை என்ற நமக்கு முன்னால இருக்கிற ஆளை பார்த்து கதைக்கிறது. அதானே கிராமர், அதானே வராது இலக்கணம். நாம இந்த வீடு இந்த காரை பாத்தீங்களோ, இந்த வீட்டை பாத்தீங்களோ, வர போற ஒரு வீட்டை அல்ல கட்ட போற வீட்டை பத்தியா கதை. இந்த காணி பார்த்தீங்களோ, நமக்கு முன்னால இருக்கிறத கதைக்கிறது தமிழ்ல பயன்படுத்துற நாங்கள். அப்ப உதாரணத்துக்கு இந்த நகரம் மத்தேயு 10:23 இந்த நகரம், திஸ் சிட்டி, இந்த இடம், திஸ் பிளேஸ் மத்தேயு 12:6 இந்த சனம், திஸ் பீப்புள் மத்தேயு 15:8
இந்த கல்லு, this rock, மத்தேயு 15:18. இந்த சின்ன பிள்ளை, this little child, 18:4. இந்த மலை, this mountain, மத்தேயு 21:21. இந்த கல்லுகள் அல்ல இந்த கல், this stone, மத்தேயு 21:44. இந்த சுவிசேஷம், this gospel, மத்தேயு 24:14. இந்த ராத்திரி, this night, சிதறடிக்கப்படுகிறார். மத்தேயு 26:31. அல்ல இப்படி நாம சொல்லிருக்கிற இயேசு கிறிஸ்து காட்சி எல்லாம் இந்த 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 என்ன வேற ஒரு ராத்திரியில சிதறடிக்கப்படுகிறோம், அல்லது இந்த கல் இல்லாம வேற ஒரு கல்லை பற்றி எப்பயோ வரப்புற கல்லை பற்றியா, அல்லது இந்த சிறு பிள்ளை என்று சொல்றீங்களா அவர் அவர் இனிமேல் தான் எடுக்க போற ஒரு பிள்ளையை பற்றியா, எதை பற்றி இந்த இந்த அவர் கதைச்சவர்? முன்னிலையில இருந்த சின்ன குழந்தைய எடுத்து வச்சு இந்த பிள்ளையை போல் மாறாவிட்டார், திஸ் லிட்டில் சைல்டு பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த கல்லுமே ஒரு கல், இந்த கல், இந்த ராத்திரி, இந்த நகரம், இந்த மலையை பார்த்து எவனாயிரம் அப்பாலே கல்லுண்டு போன்னு சொன்னார். எந்த மேல? ஏதோ ஒரு மேல இல்ல, இந்த மேல. அதாவது அவர் நின்று கதை கேட்க அவர் பார்த்து கொண்டு அந்த மேலையை பார்த்து சொன்னார். அதை விட்டு போட்டு சிவனடி வாத மேலே நாமல் இன்டர்பிரேட் பண்றது இல்ல. அல்லது மலைக்குள்ள மேல ஏறி நின்று போட்டு இந்த பேதுருதால கால மலையை நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த மலையை பார்த்து சொன்னா போ, இயேசு கிறிஸ்து அந்த மலையை பார்த்து சொல்ல சொல்லி சொல்லி அவர் சொன்னது அங்க ஒலிய மலையும் அதை சுத்தி இருந்த அந்த மலை என்று. அப்ப வசனத்துல இந்த என்று கதை கேட்கல, தனக்கு முன்னால இருந்ததைத்தான் அவர் கதைக்கிறாரு தவிர மத்தையும் காட்டுறதை தவிர வேற ஒன்று. அவர் இந்த சந்ததி ஒழிஞ்சு போகாதண்டா ஒரு 2000-3000 வருஷத்துக்கு பிறகு வரப்போற 2வது உடல் ரீதியான வருகையில் அதுக்கு முதல் இருக்க போற சந்ததியை பற்றி இயேசு சொன்னவர் சொல்றது இல்ல இல்ல. அது 1ஆம் நூற்றாண்டு அவர் கதைச்சு கொண்டிருந்த சனம் தான். விளங்குவோ திஸ் ஜெனரேஷன். அடுத்தது 4வது வாக்கியம் இதுக்குள்ள என்ன சொன்னாங்க? நீங்கள். இந்த நீங்கள் அது இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று சொல்ல அது ஆண்டவர் யாருக்கும் அதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நான் கதைச்சேன். குறிப்பா ஸ்ரீசர்களுக்கு தான் அவர் சொல்லுறார் இந்த பகுதியில. மத்தேயு 24 குறிப்பா மத்தேயு 24 4வது வசனம் வாசி. மத்தேயு 24:4 துறந்து இருக்கணும் கொப்பி இதை முடித்து பைபிள் யாரும் வாசி ஐயா. மத்தேயு 24:4 உங்களை வஞ்சியாத படிக்க. உங்களை ஆறு சீசர் உங்களை என்று அங்க கதைக்கிறது சீசர் வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கிறார். அல்ல 6ஆம் வசனம் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கிளங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் கொண்டிருக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அதுல அந்த தொக்கி நிற்குது தமிழ்ல அது கேள்விப்படுவீர்கள். இப்ப யார் அந்த வீர்கள்? நீங்கள். ஆனா இங்கிலீஷ்ல அவங்க அதை கொண்டு வந்து வரியா போட்டு இருக்கிறாங்க, யூ வில் ஹியர் த war. ஆனா கிரீக்ல இல்ல, கிரீக்ல யூ இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல அவங்க தொக்கி நிக்காம, நமக்கு தானே சும்மாவே விளங்குல மறைச்சு போய் தொக்கி நிக்கல் தொக்காம நிக்கிறது சரி எழுவாய் தொக்கி நிக்குது. அப்ப ஆனா நமக்கு கொஞ்சம் விளங்கு கேள்விப்படுவீர்கள் யாருக்கும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்ப இந்த யூ வில் ஹியர் த war யாரு கேள்விப்படுவீர்கள்? டீச்சர்கள். அது அப்போஸ்தலர்கள் குறிப்பாக. 6வது வசனம் வாசிங்க. கேள்விப்படுவீர்கள் முடிவுடனே வராது. ஆல் ரைட். 9ஆம் வசனம் சரி உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார். யாரு உங்களை? சீசர்.
அல்ல சீஷர். அடுத்தது 15ஆம் வசனம். வேதம் பாழாக்குகிற அறிவிப்பை குறித்து தானே சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த. அதாவது நீங்கள் சீஷர்கள், நீங்கள் அல்ல. அடுத்த 34ஆம் வசனம். உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது உங்கள் சீஷர். அப்ப இந்த சந்ததி ஒளிஞ்சு போகன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் இந்த உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களை இந்த சந்ததியில தான் கனவில் ஏமாத்த வருவாங்க. இந்த சந்ததியில தான் நீங்கள் சண்டைகளை கேள்விப்படுவீர்கள். இந்த சந்ததியில தான் உங்களுடைய நான் வாசிச்ச அவரம் இவ்வளவு விஷயமும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். உங்களுக்கு இது நடக்கும். உங்களை தான் ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை தான் அடிப்பாங்க வாரால. இந்த சந்ததி இந்த தலைமுறையில நடக்கும். அப்ப இந்த தலைமுறையும் உங்களை வாரால் அடிப்பிக்கிறது. இந்த தலைமுறையும் யுத்தங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்றது. இந்த தலைமுறையும் அடுத்தது என்ன, நீங்கள் கலங்காதபடி இருங்கோ என்று சொன்னது. இந்த தலைமுறையும் அடுத்தது ஒருவரும் உங்களை ஏமாற்றாம இருங்கோ என்று சொன்னதும் அங்க அழிய போற கேடுகட்ட கிறிஸ்துவ நிராகரித்து கொலை செய்ய போற யூதர்களையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக சாக்கொல்லப்பட போற அவற்ற சபையையும் அவர் கம்பி அவர்கள் இந்த அதிகாரத்தை கதைச்சு கொண்டிருக்கிறார். ஓமோ இல்லையோ? யூ 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 என்று கதைக்கிறார். அவர் இந்த 24ஆம் அதிகாரத்துல தந்த சீஷர்ல பார்த்தா யூ யூ என்று சொல்றார். நீங்கள் உங்களுக்கு. அப்ப இதோடைய ஒப்பீடு என்னன்னு சொன்ன, இந்த சந்ததி என்றதை விளங்கணும்டா அதுக்கு அவர் யாரோ ஒப்பிடுறார் என்றதை நாம விளங்கணும். இந்த சந்ததி என்றது உங்களோட அல்லது நீங்கள் என்பதோட அவர் கதைச்சு கொண்டு மாறி மாறி. அப்ப ஒரு நாளும் இந்த தலைமுறை என்றது அப்போஸ்தலர்கள் இல்லாத ஒரு தலைமுறையை பற்றி கதைக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒலிவமலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் இல்லாத காலத்துல வாழ போற ஒரு இஸ்ரவேல் தலைமுறையை பற்றி இயேசு கதைக்கவே இல்லை. அதனால இந்த தலைமுறை என்றது 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து பிறந்து மரிச்சு இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு வரைக்கும் வாழ போற அந்த தலைமுறையை பற்றி இயேசு கதைக்கிறேன். கிளியர்? இது நான் உங்களுக்கு இந்த பிழையான இதை பற்றி எப்படி எல்லாம் கள்ள பொருள் இருக்குன்னு ஒன்றும் கதைக்க இல்லை. ஆனா நான் சொல்றதெல்லாம் சரியாக மட்டும்தான் சொல்லிக் கொண்டேன். இந்த சந்ததி இந்த சந்ததி இந்த சந்ததி என்றதுக்கு இமீடியட் கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த சந்ததி என்றதுக்கு புரோட கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த சந்ததியில வர இந்த என்ன, அடுத்தது நீங்கள் என்று கிறிஸ்து சீஷரை பார்த்து கதைச்சு கொண்டிருந்தது ஒப்பிடு ஏர். அது இந்த சந்ததி. அது ஒரு நாளும் எங்கட சந்ததி இல்ல, அது எங்களுக்கு புறவர போன சந்ததியும் இல்லை, அல்லது இப்ப இருக்க இஸ்ரவேல் என்று சொல்ற ஆக்கண்ட சந்ததியும் இல்ல. அது 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்துவோட தலைமுறையில வாழ்ந்த தலைமுறை. அது தலைமுறை. இது முக்கியமான விஷயம் நாங்கள் எடுக்கிறது. ஆகிய இன்றையோட நாம் நிப்பாட்டுவோம். எப்பயாண்டரே உங்களோட வருகை இருக்கும். இந்த கல்லுக்கு மேல கல் இல்லாம எப்ப இது நடக்கும், இந்த சந்ததி மீது இருக்கைகள் அது நடக்கும். அதனால அதான் அது. இது மிச்ச ஆகியம் நம்ம அடுத்த முறை கவனிப்போம். கிறிஸ்துவாமே தொடர்ந்து எங்களுக்கு இந்த வேதத்தை விளங்குறதும் அதை எப்படி அந்த பொருளை நாங்கள் அறிஞ்சு அதை விளக்க வேணும் என்றதையும் விளங்கிக் கொள்ள தொடர்ந்து பரிசுத்த எங்களுக்கு